ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கும் சரி, தனுசு லக்னம்க்கும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த 2026 புத்தாண்டு எப்படிதான் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ராசிக்கு எப்படி இருக்கும், லக்னம்க்கு எப்படி இருக்கும்ன்ற டிஃபரன்ஸ் தெரியணும்னா எங்க ராசி வர்சஸ் லக்னம் வீடியோ போய் பாருங்க. ஸோ தனுசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2025ல இருந்தே குரு அவங்களோட லக்னமை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ லைஃப்ல எனக்கு இப்பதான் என்னென்ன பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு தெளிவு வருது அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்ல அந்த அதர் சைட் சனி 4ஆம் இடம்ல இருக்கிறதுனால ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் சைடும் சரி, ஃபேமிலி சைடும் சரி, ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றது இருக்கலாம். எஸ்பெஷலா ஏற்கனவே எனக்கு 100 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா இன்னொரு 100 ரெஸ்பான்சிபிலிட்டி விழுந்து எனக்கு 200 ரெஸ்பான்சிபிலிட்டி என் தலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் கேத்து வந்து அப்பாக்கான இடத்துல இருக்காரு இல்லையா. ஸோ ஃபார் சம் பீப்புள் பாத்தீங்கன்னா அப்பாக்கும் சரி என் அம்மாக்கும் சரி ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வேரியங்கா வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னது இருக்கலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் யோர் மாம் அண்ட் டாட், இன்லாஸ்க்கு இப்படி வந்தது, மாம் இன்லா டாட் இன்லா. இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு உங்க லக்னத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வெயிட் கெயின் ஆகுதோ அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் 2025ல இருந்தே வந்திருக்கும். இப்போ வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்லலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஃபேஸ் ஆன மாதிரி இருக்கு. முன்னாடி அவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு தெரியல, இப்போ ஃபேஸ்ல அந்த மெச்சூரிட்டி தெரியுது. பட் இன் அ குட் வே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன் அ குட் வே அது வந்து தெரியுது. அண்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு விதமான தேஜஸ் இனிஷியலா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர் யூ கேன் சே அது தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் பாசிட்டிவான பீப்புள் மீட் பண்றேன். சம்டைம்ஸ் ஐ கேன் சி நெகட்டிவ்ஸ் வந்தா கூட அதை ஓவர் கம் பண்ணி எனக்கு இப்போ மைண்ட் செட் வந்து நெகட்டிவிட்டியிலே இருக்கிற மாதிரி இல்லை, பரவாயில்ல அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா தோணுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ வி வில் சி இன் டெப்த் என்னென்ன நடக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லைவ் கோர்ஸும் நடக்குது. நம்மளோட அஸ்ட்ராலஜிக்கு மேல நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எப்படி உங்க சப்கான்ஷியஸ் பேட்டர்ன், அதாவது சைக்காலஜிக்கல் சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் உங்க லைஃபை இம்பாக்ட் பண்ணுது. அது வேற சாதா பேட்டர்ன் இல்லைங்க, அதுதான் உங்க கர்மிக் பேட்டர்ன். அது எப்படி லைஃபை இம்பாக்ட் பண்ணுது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், இது எல்லாமே தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜியில் வரும். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்றீங்களோ அதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த டைம்ல வந்து யூசி தனுசு ராசிக்கும் சரி, தனுசு லக்னம்க்கும் சரி, நான் ஏற்கனவே என்னோட லாஸ்ட் இயர் வீடியோல சொல்லியிருந்தேன் டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து டாலரேட் பண்ண போறீங்க, அதாவது யூ கேன் சி வீட்டில் இருக்க பெரியவங்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துருக்கலாம் இந்த 2025 இயர்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. கண்டினியூஸா வந்து எங்க அம்மா அதை சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்கல, எங்க அப்பா அதை சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்கல, நான் சொல்றது அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ். இல்ல வீட்டுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டே இருந்தது, குழந்தைங்களை பாத்துக்கிறதோ இல்ல இது பண்றதோ அது பண்றதோ, அதையும் நான் டாலரேட் பண்ணிட்டு இருந்தேன். டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ் உங்களை சனி டெஸ்ட் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஸோ அந்த டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ் எஸ் இந்த இயரும் கண்டினியூ ஆகுது, லிட்டில் பிட் கண்டினியூ ஆகுது. பட் இந்த இயர் அது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஷியேட்டட் பேட்டர்னா வரப்போகுது. அது நம்ம பின்னாடி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல பார்ப்போம். ஓகே, அப்ப சனின்னு சொல்லும் போது நான் எப்பவுமே சொன்ன மாதிரி சனி உங்க 4ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா. சம்டைம்ஸ் யூ கேன் சி சனி 4ஆம் இடம்ல இருக்கும்போது 4ஆம் இடம் இஸ் ஃபார் வீடு, ஹோம். அதாவது வீட்டுல இருந்தாலே ஏதாவது வேலை சொல்லி கொள்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த வடிவேலு மைண்ட் செட், வடிவேலு டைலாகோட மைண்ட் செட் வந்து யாருக்கு கரெக்டா பொருந்தணும்னா தனுசுக்கு தான். கண்டினியூஸா ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காங்க, என்னால பேசாம வெளியில போய் எங்கேயாவது கேப் எடுத்துட்டு வரலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் நீங்க வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் செகண்ட் ஆஃப் த இயர் இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ஏன்னா குரு பார்வை அங்க விழும், 4ஆம் இடத்துல விழும். ஆல்ரெடி சனி இருக்காரு. ஸோ குரு அண்ட் சனி ஆக்டிவிட்டி அங்க ஒரே இடத்துல வரும்போது லக்கும் வரும். அங்க நீங்க சனி உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவும் தூண்டுவாரு. ஸோ நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க, வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ஆஃப் த இயர் ஆஃப் 2026 இஸ் வெரி குட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 ஒரு இயர் ஆஃப் சன்னு சொல்லலாம், க்ரோத், புது விஷயங்கள் ஆரம்பிச்சு இனிஷியேட் பண்ணி பண்றது. கேன் பி எனி திங். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அதுவும் புது விஷயம் தான், வீடு வாங்கணும்னு நினைக்கிறது அதுவும் புது விஷயம் தான். எனி டைப் ஆஃப் நியூ பிகினிங் இன் பர்சனல் லைஃப் ஆர் கெரியர், அதுக்கு நல்ல இயர். அண்ட் இன்னும் தனிப்பட்ட முறையில் 2026 வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கும்பராசி வீடியோல போய் பாருங்க, இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சரி,
வேற என்னன்னா, சனி உங்க வேலைக்கான இடத்த பார்க்குறாரு. என்னதான் பண்ணாலும் வேலையில எனக்கு வந்து அப்படியே மிதமா போயிட்டுருக்கு. அப்படியே ஒரே மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ப்ராக்ரஸே வரமாட்டேங்குது அப்படின்ற மாரி சொல்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட். கீப் டூயிங் யுவர் ஜாப். ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற மாரி, சனி குடுக்குற அந்த பெனிஃபிட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வரும். ஆனா வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு அவர் உங்களுக்கு பின்னாடி குடுப்பாரு. ஸோ ஸ்லோவா வர மாரி இருக்கும். திடீர்னு ரொம்ப ஒரு ஹையர் ப்ராக்ரஸ் குடுப்பாரு. தட் இஸ் த வே சனி ஆஃபர்ஸ் திங்ஸ். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கீப் டூயிங் த பெஸ்ட் ஆஃப் ஒர்க். எனக்கு எதுவுமே ப்ராக்ரஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே ரிவர்ஸ் டெக்னிக்ல எனக்கும் வந்து டல் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து சனி பார்ப்பாரு. அப்போ யூஆர் நாட் ஒர்க் ஃபார் இட் அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாரு. ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து அதுக்கு புஷ் பண்ணி ட்ரை பண்ணும்போது சனி வந்து இனிஷியலா கொஞ்சம் ஹர்டல் கொடுத்தாலும் பின்னாடி வந்து அது ஒரு ரொட்டீனா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி இஸ் ஆல்சோ லுக்கிங் அட் யுவர் லக்னா. ஸோ அதனால தான் அந்த மெச்சூர்ட் அவுட்லுக்லாம் வரும்னு நான் சொன்னது. சம்டைம்ஸ் லேசினஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த லேசினஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குரு சப்போர்ட் பண்றாரு. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த லேசினஸ் இருக்கிறது. அது யூ ஹேவ் டு ஓவர் கம். சரி. அப்ப வேற என்ன அப்படின்னா, குரு உங்க லக்னம பார்க்குறாரு. அது மட்டும் இல்ல, ஏர்னிங்க்கான இடத்தையும் பார்க்குறாரு. செல்ஃப் எஃபோர்ட்க்கான இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. குரு பார்க்குறாரு. அதனால தான் நான் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு டூ எனி சைட் இன்கம், இல்ல நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவே ஆரம்பிச்சு பண்ணலாமா, ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணலாம், தாராளமா யூ கேன் டூ. ஏர்னிங்கான ஹவுஸ், சைட் இன்கம் ஒரு இனிஷியேட்டிவ்கான ஹவுஸ் ரெண்டுமே பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி குட் வென் யூ இனிஷியேட் சம்திங். அட்லீஸ்ட் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி செக் யுவர் சார்ட். உங்க அஸ்ட்ராலஜி பார்க்கலாம், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கே தெரியுது, எனக்கு நான் நல்லா பண்றது, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஷியல் சர்க்கிள், புது சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறது அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஒரு நல்ல டைம். யூ கேன் ஸ்பெண்ட் வித் யுவர் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது யூ கேன் கெட் டு நோ டிஃப்ரெண்ட் நாலேஜ் பேஸ் பண்ண விஷயங்கள். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க, யூஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர் பெஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு சில தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு வந்து மேரேஜ்லாம் செட் ஆகி இட் ஹாஸ் ப்ரொசீடட் 2025 அண்ட் இந்த இயர் அப்படி உங்களுக்கு இன்னும் ஆகலைன்னா கண்டினியூ பண்ணி மனசு விடாமல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி செக் பண்ணி பாருங்க. பட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி மேரேஜுக்கான டைமிங்கும் சரி, இல்லை பேபி பர்த்துக்கான டைமிங்கும் சரி, அது உங்க ஜாதகத்துல தான் இன்னுமே அக்யூரேட்டா தெரியும், இன்னுமே அக்யூரேட்டா பார்க்க முடியும். இதெல்லாம் கண்டியூசிவ் டைம் பீரியட்ஸா வருது. டைம் விட்டுட்டா ஐயோ அந்த டைம் விட்டா எதுவுமே இல்லையா, அப்படி இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை, அதுல எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டைமிங்கா இருக்கு அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஓகே. அப்போ பேபி பர்த்னு வரும்போது எஸ், தனுசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேபிக்கான இடத்துல வந்து எப்பவுமே தனுசு லக்னம் வச்சு பார்க்கும்போது அங்கே மேஷம் வருது இல்லையா. ஸோ அந்த மேஷமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சம் ஹிண்ட்ரன்ஸ் ரிலேட்டட் டு பேபி பர்த் அண்ட் தென் அதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் யுவர் பாடி ஹெல்த்தி, மேக் யுவர் செல்ஃப் ரெடி. அண்ட் தென் இஃப் யூ ரியலி வாண்ட் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீடன் அப் பண்ணும் ப்ராசஸ் அப்படின்னா IUI IVF, இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ ஃபார் தட் ப்ராசஸ் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதும் தப்பு இல்லை. ஸோ வேற என்ன இருக்கு மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கேத்துவோட பொசிஷன் படிக்கிறவங்களுக்கு நார்மலா நான் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலா தனுசு வந்து தே ஆர் வெரி குட் வித் நாலேஜ் கெயின். ஓரளவுக்கு வந்து அவங்க ரீசெண்டாக நல்லா படிச்சிருவாங்க. ஒரு சில பேர் இன்னுமே நல்லா அகாடமிக்ஸ்ல பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் இயர், ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஏன்னா குருவோட பார்வை இருக்கும்போது உங்களுக்கு மனசு பாசிட்டிவா இருக்கிறது, கிளாரிட்டி இருக்கிறது அவர் வந்து அட்லீஸ்ட் வேரி ஆனா கூட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேக் யூஸ் ஆஃப் தட். குரு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் த இயர்ல அகைன் 8ஆம் இடம் போறாரு. அப்போ செகண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் யூ கேன் சி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யூ கேன் டெஃபினெட்லி சி. அதாவது இந்த விஷயம்லாம் இப்படி ஆப்ரேட் ஆகுன்றதை நான் முன்னாடி புரிஞ்சுக்கவே இல்லை, இப்பதான் புரியுது அப்படின்னு. இன்னும் பீப்புள் ரிலேட்டட் விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறது. அண்ட் 8th ஹவுஸ்னு வரும்போது உங்க இன்லாஸ்க்கான பிளேஸ் அண்ட் தென் உங்க கம்பைன்ட் வெல்த் வித் யுவர் பார்ட்னர். ஸோ நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்க ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்க பார்ட்னர் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூ கேன் கான்சென்ட்ரேட். அதாவது இப்போ ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னா ரெண்டு பேர் பேர்ல வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா போகும். அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த டைம்ல வந்து குரு இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பேன்ஷன் இல்லையா. உங்களுக்கே வந்து அக்கல்ட் ரிலேட்டட் ஸ்டடீஸ் பண்ணலாம். அதாவது டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் த இயர் அஸ்ட்ராலஜி கத்துக்கலாமா, சைக்காலஜி கத்துக்கலாமா, இல்ல வேற ஏதாவது வந்து மெடிடேஷன் கத்துக்கலாமா அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமா வர ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கேத்துவும் 9ஆம் இடத்துல இருக்காரு.
அண்ட் இன்லாஸ் ரிலேட்டடாக அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில எக்ஸ்பான்சிவான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலியில யாருக்கோ கல்யாணம் ஆகுது அப்படின்றது இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புது விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களோட லைஃபுக்கு அப்படின்றது இருக்கலாம். சம்டைம்ஸ் தட் கேன் ஆல்சோ பி குட் ஃபார் தெம் இன் அ வே. அண்ட் வேற என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட், அதாவது குரு அங்க இருந்து உங்களோட 2ஆம் வீடும் பார்க்குறாரு, 12ஆம் வீடும் பார்க்குறாரு, அண்ட் தென் 4ஆம் வீடும் பார்க்குறாரு சொன்னாலே உங்க ஃபேமிலியிலே வந்து அந்த டைம்ல நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிவ் வே ஃபார் தட். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் யூட் பி லைக் ஓகே, இந்த டைம்ல ஃபேமிலி அவங்க பார்த்துப்பாங்க, நான் அவங்கள பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி அட்லீஸ்ட் நீங்க வந்து அப்பியர் பண்ண ட்ரை பண்ணுங்க அந்த டைம்ல. சரி, இப்போ வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் எப்படிங்க இருக்கு? ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்ன ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்லாம் நடந்திருக்கு அப்படின்றது யூ கேன் ஈவன் கோ லாஸ்ட் இயர் வீடியோஸ்லேயே நீங்கள் போய் பாருங்க, அதில் வந்து போட்டிருப்போம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்னில் நான் இப்போ ஆல்ரெடி பேசிட்டு இருந்த மாதிரி டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தனுசுக்கு நடக்கும். அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா குருவுமே அந்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல வராது. அதாவது ஒரு மறைவான இடம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னா உங்களை சுற்றி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்தால் அவங்க எல்லாரும் எப்படி பேசுவாங்க அப்படின்றது தெரியும். அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரியான அண்டர் த டேபிள் விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஹிடன் விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் இது சொன்னது வந்து உங்க சர்க்கிள் ஆஃப் பீப்புள், இட் கேன் பி இன் யுவர் கெரியர் டு. ஓ, அப்போ ஹிடனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். Sometimes you can see in the whistleblowers வருவாங்க இல்லையா. So whenever they come as whistleblower, they have guru there. Or they can easily identify hidden agenda of that company அந்த மாதிரி. So அந்த மாதிரி ஒரு hidden விஷயங்கள் தெரிய வரும். நீங்க யோசிக்கலாம், அப்ப ஹிடன் விஷயங்கள் தெரிய வர்றது ரொம்ப நல்லது தானே. நமக்கு நிறைய விஷயம் வந்து இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறது நமக்கு தெரிய வருதுல்ல, ரொம்ப நல்லதான்னு நினைச்சீங்கன்னா இல்லை, அது எப்பவுமே ரொம்ப நல்லது இல்லை. ஏன்னா தட் வில் இம்பாக்ட் யூ. ஓ, அப்போ இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கலையே. அப்போ இவங்க நம்ம முன்னாடி இப்படி பேசிட்டு பின்னாடி இப்படி இருக்காங்களா, ஐயோ இப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? பிகாஸ் யூ டோன்ட் நோ தட். தனுசை பொறுத்த வரைக்கும் தேர் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தேர் வெரி ஓப்பன், தே ஓப்பன் அப் ஈஸிலி. மனசுல இருக்கிறத வெளியில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஓ இப்போ உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில இப்படி நல்லா பேச முடியுமா அப்படின்ற அந்த வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதை இன்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் எஃபர்ட் இருக்கு. Okay, but you have to come to that understanding of that is how things are, that is how people are. எல்லாருக்குமே மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் டைமென்ஷன்ஸை நீங்க புரிஞ்சுக்க தான் வேணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் வேணும், கிராஸ் பண்ணி போக தான் வேணும் அப்படின்ற அந்த டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஆல்சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கு பெரியவங்க வராங்க, இல்ல ஒரு வயசான ஆள் வந்து உங்க வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி இல்ல சம்ஒன் யூ கேன் சி ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கவங்க, ஒரு யூனிஃபார்ம் ஜாப் போட்டிருக்கவங்க, இவங்க இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்க ஏதாவது டொனேஷன் கேட்குறாங்க, உங்க வீட்டுக்கே வந்து கேட்குறாங்க, கதவை தட்டி வீட்டுக்கே வந்து கேட்குறாங்க. இல்லை இன் சம் அதர் கேசஸ் நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, வெளியில இருக்கும்போதுலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கே வந்து கேட்குறாங்கன்னா அவங்க சனியா வராங்கன்றது அர்த்தம். அவங்க மனசு ஹாப்பியா இருக்க மாதிரி அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ, இஃப் இட் இஸ் மணி, இஃப் இட் இஸ் எனி அதர் ஹெல்ப், அந்த ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஒரு அவங்களுக்கு வந்து கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்களா, கூட போய் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்னும் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க அப்சர்வ் பண்ணலாம். இது சில பேர் ஆல்ரெடி 2025 அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுக்கு வந்து எங்க ஆண்டி வந்தாங்க, எங்க அங்கிள் வந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, நாங்க தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கும். ஆர் வீட்டுக்கு வந்து ஆமா இந்த மாதிரி இந்த ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு டொனேஷன் வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி ஃபார் எனி திங். இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, கோயில் கட்டுறோன்னு ஹெல்ப் கேட்டாங்க, எது வேணாலும் இருக்கலாம். இல்லை ஒரு கோயிலுக்குன்னு ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து கேட்கறது ரொம்ப ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட். அண்ட் அவங்க வந்து கேட்கும்போது அது ஒரு சாட்டர்டேயா இருக்குன்னா அது இன்னுமே வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதுக்கும் மேல வந்து அவங்க வரும்போது இந்த டார்க் கலர்டா, இப்போ ப்ளூ கலர், பிளாக் கலர்ல நல்ல டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னா தே ஆர் கமிங் சாட்டர்னே அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த பேட்டர்ன் என்னன்னா, ஜென்ரலி யூ கேன் சி இந்த டைம்ல வந்து யூ வில் கம் அக்ராஸ் சர்டன் ஹிடன் ட்ரெஷர்ஸ். அதுவுமே ரிலேட்டட் டு குரு தான் சொன்னா, ஹிடன் ட்ரெஷர்ஸ். அதாவது இவ்வளோ நாள்
பெருசா நான் இது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஆனா இது ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ ஐடியாவா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ். இல்லை எனக்கு என் ஃபியூச்சருக்கு இந்த மாதிரி ஒரு புது பாத் பார்க்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்குறேன், இது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கே அப்படின்றது. அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி உங்க 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 க்ளோஸ் ஒன்ஸும் உங்க ஸ்பௌஸுமே ஒரு 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 மென்டர்ஷிப் ரோல்ல போயிட்டு ஆமா இதுதான் கரெக்டா அப்படின்ற மாதிரி அவங்க இவ்வளவு நாள் பெருசா அட்வைஸ் பண்ணதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க புது அட்வைசஸ் நல்லா தராங்க அப்படின்னு சொல்றது இருக்கலாம். ஆர் அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு ஒரு சில ப்ராக்ரஸ் வருது அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஷோயிங் அ வெரி ப்ராமிசிங் ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கலாம். இந்த பேட்டர்ன் ஒரு சில பேருக்கு நடக்கலாம். இட் கேன் பி ஃபார் யுவர் க்ளோஸ் ஒன்ஸ், உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு நடக்குது, இல்லை உங்க ஸ்பௌஸுக்கு நடக்குது, இல்லை உங்க பேரண்ட்ஸ்க்கு நடக்குது, நீங்க இன்னும் அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ யூ கேன் ஹெல்ப் தெம் த்ரூ தட் அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ see how you can change your future. அதுல நீங்க ப்ராக்ரஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேட்டர்ன். ரெமெடிஸ் வந்து எஸ்பெஷலி இந்த டைம்ல யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு பேட் லக் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பேட் லக், அனதர் கம்ப்ளைண்ட் அனதர் பேட் லக். ஸ்டாப் கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்டே வேண்டாம். நான் வந்து ஓகே இது எனக்கு ஒத்து வரலையா, நான் விலகிக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு செட் ஆகலையா, சாரி டோன்ட் இன்வைட் மீ அப்படின்ற மாதிரி நீங்க இக்னோர் பண்ணிட்டு விட்டுடுறது நல்லது. செகண்ட் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு அழகா ஒரு மெடிடேட்டிவ் ஸ்பேஸ் வீட்டில் வச்சுக்கிறது, செட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பூஜா கார்னர் வச்சிருக்கேன், ஒரு பூஜா கபோர்ட் வச்சிருக்கேன், இல்லை ஒரு பூஜா ரூமே வச்சிருக்கேன். என் பூஜா ரூம்ல நான் மெடிடேட் பண்ணணும்னு நினைச்சா போய் உட்காந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல. பட் செட் இட். பூஜா இஸ் டிஃப்ரெண்ட், மெடிடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பூஜை வந்து நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல ஒரு கபோர்ட்ல வச்சாலும் டக்குன்னு பண்ண முடியும். பட் மெடிடேஷன் அப்படி இல்லை. நீங்க டக்குன்னு நீங்க ஆரத்தி காமிச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துடலாம். பட் மெடிடேஷன் அப்படி இல்லை. அங்க உட்கார்றதுக்கு இடம் வேணும். அங்க நிம்மதியா பொறுமையா உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, எல்லாரும் பேசுறது கேட்குற மாதிரி அப்படி இருந்தா நீங்க அங்க மெடிடேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெடிடேஷன் கார்னர் ஒரு மெடிடேஷன் ஸ்பேஸ் ஒரு ரூம்ல வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு மெடிடேஷன் ரூம் செட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரு உங்க 7ஆம் இடம்ல இருக்கும்போது he wants you to do that. He wants you to create an ambience for you. ஒரு ஆம்பியன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேயே நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணிக்கிறேன்னா ஓகே. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணிக்கிறீங்கனாலும் நல்லது, அது பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ரெமெடி இதுதான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிவிங் அண்ட் டைனிங் ரூம், அதாவது இது எல்லாமே வாஸ்து ரெமெடிஸ். உங்க லிவிங் அண்ட் டைனிங் ரூம் இருக்கு இல்லையா, அந்த லிவிங் அண்ட் டைனிங் ரூம்ல வந்து கிச்சன் பேஸ்டாகவும் இருக்கலாம். அதாவது டைனிங் கம் கிச்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளட்டர்ஸ் நிறைய இல்லாம பார்த்துக்கணும். அதாவது ஓப்பனாவே கச்சன்னு எல்லாம் தெரியுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா அது எல்லாமே வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா, அந்த கிளட்டர்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை அதெல்லாம் ஒரு க்ளோஸ்டு கபர்ட்ல மூடிடுங்க. ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுங்க. தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க இந்த ரெஃப்ரெஷ் பண்றது பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க கிச்சனுக்கான உங்க டைனிங்கான இடத்துல இருக்காரு. குரு வந்து நீங்க எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணி மீட் பண்ணுவீங்க. உங்க லிவிங் ரூம், அதாவது யார் வந்தாலும் உட்கார வச்சு பேசுற ஒரு இடம், அங்க அதற்கான இடத்துல இருக்காரு. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து ஆல்ரெடி கிச்சன்ல கிளட்டர்ஸ் இருக்கும், எப்பவுமே இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்ல வந்து கொஞ்சம் ப்ரிடாமினண்டா ஆமா கிளட்டர்டா தானே இருக்கு, முன்னாடிலாம் நான் இன்னும் கொஞ்சம் சுத்தமா வச்சுப்பேனே அப்படின்ற மாதிரி கூட இன்கேஸ் நீங்க வச்சுப்பீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்பவுமே அப்படி இருக்குன்னா தெரியாது. ஓகே. அண்ட் லிவிங் ஸ்பேஸ்ல குரு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் ரெண்டு பிளானட் இருக்கிற இடமும் இஃப் யூ கேன் மேக் இட் பாசிட்டிவ், அந்த பிளானட்டோட எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் முக்கியமா கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியால சில்வர் வேர்ஸ் நீங்க கொண்டு வரலாம். அதாவது வந்து ஓகே நீங்க வந்து சில்வர் வாங்கி நீங்க சில்வர் யூஸ் பண்றீங்கன்னா பரவாயில்ல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வந்து சில்வர் கலர்ல வந்து நான் வால் ஹேங்கிங்ஸ் வைக்கிறேன், சில்வர் கலர்ல ஒரு சாமி சிலை இருக்கு, சாமி போட்டோ இருக்கு, ஒரு அன்னபூர்ணியோட போட்டோ இருக்கு, நான் அதை வைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தனுசு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமா இதெல்லாம் எனக்கு ரெசனேட் ஆச்சு நீங்க சொல்றீங்களோ, எங்க ரிசர்ச்க்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்காகவே நாங்க உங்களுக்கு ராசி கற்கள் அட் எவ்ரி மைல்ஸ்டோன் கிஃப்டா கொடுப்போம். டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.